எனது தேவையான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு லீவு கிடைச்சிருக்கும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கும் அன்றாட பணிகளில் இருப்பவர்களுக்கும் இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு லீவு கிடைச்சிருக்கும், விடுமுறை கிடைச்சிருக்கும். அதுல இன்னைக்கு பிள்ளை குட்டியோட இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும், எல்லாம் பிள்ளைகளை எங்கிட்ட வெளியே கூட்டு போகணும் அப்படிலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் தவிர்த்து இன்னைக்கு நம்ம பகுதிக்கு இசைராஜான்னு ஒருத்தர் வாராரு. அப்ப நம்ம எல்லாரும் அவரை வரவேற்று, நம்ம ஊருக்கு அவரை மகிழ்ச்சியோட வரவேற்று அவர் என்ன பேச போறாருங்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்னு இவ்வளவு அமைதியா இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் இந்த மேல்நிலையிலுள்ள கிராம மக்கள் அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் பதிவு செய்யறேன். என்னைக்குமே ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவன் என்று ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவனுக்கு அமைகின்ற படைத்தளபதி தான். படைத்தளபதி ஒழுங்கா அமைஞ்சா அவன் எந்த எல்லா கூட்டத்தையுமே ஜெயிச்சிருவான். அந்த கொண்ட கொள்கையில நம்ம ஜெயிச்சிடலாம். அதுவுங்க அந்த மாதிரி கட்டத்துல நான் பெற்றிருக்கிற இந்த பிஎம்டி போராளிகள்ல எண்ணற்ற படைத்தளபதிகள் இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒன்றில்ல இரண்டில்ல 24 மாவட்டத்துல இன்னைக்கு இந்த கட்சியை நம்ம கொண்டு போய் வளர்த்திருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னோட படைத்தளபதிகள் தான். அப்ப ஒரு படைத்தளபதியில எனது பாசமிகு தம்பி ஜெமினி முத்து மிக சிறப்பான முறையில இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காரு. இந்த இயக்கத்துல வரும்போது, இந்த இயக்கத்துக்கு வரும்பொழுது, இந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போதும் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா, நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவராலே இந்த சமுதாயத்தை ஒண்ணு சேர்க்க முடியலையே, இசைராஜாவாகிய நம்ம எப்படி ஒண்ணு சேர்ப்போம் அப்படிலாம் ஒரு கேள்விகள் இருந்துச்சு. பெரிய ஆட்கள்லாம் சொன்னாங்க, தம்பி அதெல்லாம் சேர மாட்டாங்க தம்பி, இந்த சமுதாயம் அப்படி, நீ எல்லாம் இப்படி அந்த வயசு அதாவது நான் கிட்டத்தட்ட 14-15 வருஷமா இந்த சமுதாய பணி செஞ்சிருக்கேன். இப்ப எனக்கு வயசு 39 ஆகுது. அப்ப நான் எத்தனை வருஷத்துல இருந்து சமுதாயம் நான் அந்த பணியை பார்த்திருப்பேன்னு சொல்லி நீங்க எல்லாரும் பாருங்க. அப்பெல்லாம் நீ இதை வேஸ்ட் பண்ணாதப்ப அந்த சமுதாயம் ஒண்ணு சேராதுப்பா அப்படிலாம் நிறைய இடத்துல சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தோட ஆசையிலையும், மாவீரம் பூலித்தவருடைய ஆசையிலையும், மதுபாண்டிகளோட ஆசையிலையும், நம்ம முன்னோர்களுடைய ஆசையில இன்னைக்கு கிராமமா இன்னைக்கு இந்த சமுதாய மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அனைத்து இடங்களிலுமே இன்னைக்கு பெண்கள் கூட்டமாக இன்னைக்கு நாச்சியார்கள் வருகை தந்து ஆதரவு கொடுத்தாங்க. எல்லா மக்களையும் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம சமுதாய மக்கள் மீது எந்த தப்பும் இல்ல, அவங்க நல்லவங்க தான். நல்லவனா யாரு வந்தாலும் அவங்க ஏத்துக்கிடுவாங்க. ஆனா சமுதாய தலைவர்கள் தான் தேர்தல் நேரத்தில் கொண்டு போய் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அடகு வச்சிருந்தாங்க. கேவலம் 10 லட்சம் 20 லட்சத்துக்கு கொண்டு போய் இந்த சமுதாயத்தை அடகு வைக்காங்கிறத நான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நீங்க எல்லாரும் போற இடங்கள்ல எல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு விருதுநகரா இருக்கட்டும், தென்காசியா இருக்கட்டும், ராமநாடா இருக்கட்டும், இன்னைக்கு தஞ்சாவூரா இருக்கட்டும், இப்படி எல்லா மாவட்டத்துக்கு போனாலும் என்ன இந்த மக்கள் மன்னருக்கு கூட அந்த அளவுக்கு வரவேற்பு இருந்திருக்காது. அப்படி வரவேற்காங்க. அப்ப பாசத்துல நமக்காண்டி ஒருத்தன் இருக்கிறான், நமக்காண்டி வேலை பார்ப்பான், நம்ம பிள்ளைகளை பாதுகாப்பான் அப்படிங்கிற நினைப்புலதான் ஒரு தலைவனை நீங்க எல்லாம் உருவாக்குறீங்க. அவர்கள் தேர்தல் நேரத்துல சரியில்லாம போயிருந்தாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, தேர்தல் நேரம் மட்டும்தான் தேவமாறு தலைவரை தேடுவான். அந்த 2 மாசம் மட்டும்தான் எம்எல்ஏவோ எம்பியோ அமைச்சர்களோ தொடர்பு கொள்வாங்க. ஆனா வருஷம் உள்ள தேவமாறு தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம், நம்ம மக்கள் தான் நம்மளை தேடுவாங்க. அவன் மறந்துடுதான், அதை அவன் தெரியாம விட்டுட்டான். ஒரு சமுதாய கட்சி அப்படின்னா அது சாதாரணமா வளராது. அது வளர்ந்து நிற்கும் பொழுது அந்த நேரத்துல நமக்கு பணம் கொடுக்கிறோம், காசு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பேங்கா அவ்வளவு நினைச்சிருக்கான். ஆனா நான் அப்படி நினைக்கல. நான் உங்க எல்லாத்தையும் உசுரா நினைச்சதுனாலதான் நான் இன்னைக்கு விலை போகாம இந்த இடத்துல உங்களுக்காண்டி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல இந்த மேடையை அமைக்கிறதுக்கு என் தம்பி ஜெமினி முத்தி அவன் என்னென்ன கஷ்டப்பட்டுப்பாங்கிறதும் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த கட்டத்துல இருந்து வந்தவன் தான். இதெல்லாம் ஏன் மேடை போட்டு அமைச்ச உடனே சங்கரங்கோயில் தொகுதியில நம்ம எம்எல்ஏ ஆக போறது கிடையாது. புரியுதுங்களா? இங்க இருந்து நம்ம ஒரு கவுன்சில் எலெக்ஷன்ல இருந்து நம்ம ஜெயிக்க போறது கிடையாது. அதுக்காண்டி இல்ல, நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிடணும். நம்ம மக்களை பூரா பேத்தி நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க, ஃப்ராட் பண்றானுங்க, தேர்தல் நேரத்துல நம்மளை ஐஸ் வைப்பானுங்க, இதுக்கெல்லாம் நீங்க யாரும் மயங்கிட கூடாது அப்படின்னு சொல்லிதான் ஊரா போய் தெருவா நாங்க கூட்டம் மட்டும் பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு யாருமே பணம் தரல, எங்களுக்கு யாரும் எந்த கட்சிக்காரனும் எவனுமே எங்களுக்கு பணம் தரல. ஏன்னா எங்களுக்கு தர மாட்டான். ஏன்னா நாங்க அவனை தானே திட்டுதோம். அதனால எங்களுக்கு எவனும் கொடுக்க மாட்டான். அவன் பணத்தை எதிர்பார்க்காம சொந்த காசுல தான் எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் போட்டுதான் இந்த சமுதாய பணியை இன்ன வரைக்கும் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மேல்நிலையில் ஒரு கிராமத்துக்குள்ள நுழையும் போதே பாத்தீங்கன்னா சின்ன பசங்க, வளரும் தலைமுறைகள் அதிகமான எண்ணிக்கையில இருக்கதை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி என்னன்னா கொஞ்சம் மனசுக்குள்ள கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் வருங்காலங்கள்ல மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு நம்ம எல்லாரும் கொண்டு போகணும். இதுக்கெல்லாம் ஊர் மக்கள் துணை இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இளம் தலைமுறைகளை அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும். என்னையே காப்பாத்தினாலும் இங்க உள்ள இந்த சிறுவர்கள் நாளைக்கு வளர்ந்து ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு நீதிபதியோ
அரசு உத்தியத்துல போனா மட்டும்தான் என்னையும் காப்பாற்ற முடியும், இந்த சமுதாயத்தையும் காப்பாற்ற முடியும் நினைச்சுதான் ஒரு ஊரா வந்து சொல்றேன். அதிகமான இளைஞர்கள் கொண்ட ஒரு ஊரா இருக்கு. இன்னொன்னு என்ன தெரியுமா, உங்களுக்கு எல்லாம் கிடைச்ச பெருமை என்ன தெரியுமா, தென்காசி மாவட்டத்துல ஒரே ஒரு யூனியன் ஒரு எம்எல்ஏவை உருவாக்குறது அது இந்த மேல்நிலைங்க நல்லூர் தான். நீங்க நினைச்சா மட்டும் தான் உருவாக்க முடியும். அதை நீங்க கெத்தா தைரியமா நீங்க சொல்லலாம். எந்த இடத்துல போனாலும் ஒரு எம்எல்ஏ நாங்க தான் உருவாக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க வந்து அதை எப்பவுமே ஒரு அதுக்கு அந்த பெருமைக்கு சொந்தக்காரங்க நீங்க. ஆனா நம்ம எப்படி உருவாக்கணும் அப்படிங்கறத நீங்க எல்லாம் வந்து தேர்தல் நேரத்துல பணம் காசு கொடுக்கும் பொழுது நீங்க நல்லபடியா வந்து யோசிக்கணும். அடுத்த தலைமுறை அடுத்த 5 வருஷத்துல தப்பான நபர்களை தப்பான விஷயங்களை நம்ம ஐடென்டி பண்ணாம உருவாக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துல நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஊரா பிரச்சனை இருக்கு, ஊரா பிரச்சனை, நம்ம யாருமே நிம்மதியா வாழல. தமிழ்நாட்டுல தேவமாறு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பரம்பரை இன்னைக்கு சுதந்திரம் இல்லாம தான் இருக்கு. இன்னைக்கு தேவருங்கிற வார்த்தையே பல இடங்கள்ல பதிவு செய்ய முடியல. எல்லா இடங்கள்லயும் போர்டுகளை சாதிய போர்டுகளை அகற்றணும் அப்படின்னு சொல்லி நேர தேவமாறு மேல கை வைக்கிறான். சாதி போர்டு அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதி பேர்களை நீக்க வேண்டும் அப்படின்ட்டு கல்லர் பள்ளி அந்த பள்ளி அழிச்சு சமூக நீதி பள்ளி, மறவர் பள்ளி, அதாலி மத்த சாதியோட பள்ளிகள் இருக்கு பேர் போட்டு அங்க போகல. அப்ப இழிச்சவய யாரு? நம்ம தேவமாறு. அப்ப நாம காசு கொடுத்து நம்ம இது பண்ணி வச்சிருக்க பள்ளிக்கூடத்துல கூட நம்மளால போட முடியல. அந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தை தொடர்ந்து வந்து அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கோங்க. நாடக காதல் கும்பல் கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நாடக காதல் கும்பலுக்கு ஆதரவாக பல இடங்கள்ல அரசியல்வாதிகளும், அதாவது பாருங்க, சினிமா நட்சத்திரங்கிற பேர்வையில டைரக்டர்ங்கிற போர்வையில சென்னையில இருந்துகிட்டு நம்ம சமூகத்தை அழிக்கணும், இந்த சமூகத்தோட வரலாறை உடைக்கணும், கட்டமைப்பை உடைக்கணும் சொல்லி நம்மளை பத்தி தப்பு தப்பா பேஸ்புக் வலைதளங்கள்ல பதிவு பண்றான். நாம சாதி வெறியா அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் சாதிக்கு தான் அவன் வந்து வாய்ப்பு கொடுப்பான். அவன் சாதிக்கு அவன் சாதிக்காரன் செத்து போனா மட்டும் அவன் பேட்டி கொடுப்பான், அவன் கண்டனம் தெரிவிப்பான். மத்த சாதி எந்த சாதி செத்து போனா அவன் வந்து பேட்டி கொடுக்க மாட்டான், கண்டனம் தெரிவிக்க மாட்டான். ஆனா எந்த சாதி இறந்து போனாலும் நம்ம கண்டனம் தெரிவிப்போம், வைத்திருச்சப்படுவோம், பாவப்படுவோம். ஆனா நம்ம சாதி வெறியங்கிறான். உங்களுக்கு இப்ப வந்து திருத்தணியில ஒரு இந்திக்கார பையல ஒரு வடமாநிலத்துக்காரனை போட்டு ஒரு 4 கஞ்சா பொறுக்கிகள் வந்து என்ன பண்றானுங்கன்னா வெட்டுறானுங்க. துடிக்க அந்த பையல வந்து வெட்டுறானுங்க. அது யார் தெரியுமா? அந்த கஞ்சா பொறுக்கிகள் யார் தெரியுங்களா? அந்த சொந்தக்காரன். அந்த சொந்தக்காரம்னா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிடுங்க. அந்த சேர்ந்த அந்த 4 இளைஞர்கள் தான் அந்த கொடூரத்தை செஞ்சா. ஆனா ஒரு கூட வந்து கண்டனம் தெரிவிக்கல. ஏன்னா அவன் சாதியை சேர்ந்தவன் அந்த தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவசரப்பட்டு எந்த தப்பு செஞ்சாலும் சரி அவனுடைய பாருங்க, அவங்க எந்த தவறு செஞ்சாலும் 45 நாள் 50 நாள்ல வெளியே வந்துடுறாங்க. ஆனா தேவமாறு தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுடைய அழுத்தத்துல நீதிமன்றமே அவங்களுடைய அழுத்தத்துக்கு பயந்து போய் சிறையை விட்டு வெளியே விட மாட்டாங்க. அப்படி எண்ணற்ற இளைஞர்கள் இன்னைக்கு வந்து எங்க இருக்காங்க? சிறைக்குள்ள இருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டில் 2 கோடி தேவமாறு நம்ம எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு அப்பாவி குடும்பத்தை சிறையில வைக்க முடியுது, வழக்கு போட முடியுதுன்னா அப்ப நம்ம ஒற்றுமை இல்லாத ஒரு காரணம் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த காவல் நிலையத்திலையும் தேவமாறு வேலை பார்க்க முடியல, சப் இன்ஸ்பெக்டர் வேலை பார்க்க முடியல, காவலரா வேலை பார்க்க முடியல. இப்படி முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த படிச்சு நீ படிக்க கூடாது, நீ படிச்சு அதே மீறி வந்தா நீ வேலை செய்ய முடியாது. இன்னைக்கு முக்குளத்தூர் கலெக்டரா கூட வேலை பார்க்க முடியல. புரியல உங்களுக்கு? அப்ப நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அப்ப நமக்கான பாதுகாப்பு வேணும்ல, நமக்கான பாதுகாப்பு வேணுமா வேண்டாமா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒற்றுமை. எல்லா ஊரும் ஒற்றுமை. எல்லா ஊர்லயும் நீங்க இந்த ஊர் இருக்குன்னா மேல நீங்க நல்லூரா நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறத பொறுத்துதான் இந்த சமூகத்தை காப்பாற்ற முடியும், பெண் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். ஏன்னா இன்னைக்கு பெண் பிள்ளைகளை குறி வச்சு ஒரு சில விஷயம் பண்ணும்போது நம்ம கோவப்படுவோம். ஏற்கனவே SC/ST சட்டத்தால அந்த மக்கள் வந்து வேண்டுமென்றே பொய் வழக்குகளை வந்து பதிவு செஞ்சு இன்ன வரைக்கும் எண்ணற்ற இளைஞர்கள் சிறையில் உள்ளார்கள். அப்ப இந்த மாதிரி கொடூரமான சட்டங்களை வந்து உருவாக்கி முக்குளத்தோர அடிமையாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இதற்கெல்லாம் வந்து நீங்க தான் தேர்தல்ல ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட விட்டுறத பாதிப்பு நடந்துகிட்டு இருக்கிறத சொல்றேன். பல இடங்கள்ல இன்னைக்கு பெண் பிள்ளைகளை இன்ஸ்டாகிராம் மூலியமா தேவமாறுன்னு சொல்லி தான் லவ் பண்ண வரான், தேவமாறு தான் மெசேஜ் போடுறான். பொட்ட பிள்ளைய பெண் பிள்ளையில கவனமா வளைங்க, பெண் பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைங்க, பாசம் வைங்க, அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா பெண் பிள்ளைகள் தான் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த இடத்துல சொல்ற பாருங்க, நான் பல இடத்துல சொல்லுவேன், வருங்காலத்தில் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க போறதே பெண் பிள்ளைகள் தான். அந்த பெண் பிள்ளைகள் தான் நம்மளை காப்பாற்ற போகுது, அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. நீ இந்த சமுதாயத்தோட குல விளக்கா உன்னை குலசாமியா நாங்க நினைக்கிறோம். அதனால உனக்கு எந்த ஒரு விஷயம் வந்து உன் அண்ணன் தம்பிமா, நான் பெண் பிள்ளைகள் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், உன் தாயை காட்டியும் உன் தகப்பனை காட்டியும் உன் அண்ணன் தம்பியை காட்டி உன் மேல எவனாலையும் பாசம் செலுத்த முடியாது. அதை நீ மனசுக்குள்ள ஆழமா நீ நினைச்சுக்கோ. வேற எவனாலையும் உன் மேல அந்த அளவுக்கு பாசம் காட்ட முடியாது. இங்குள்ள இளைஞர்களுக்கும் சொல்றேன், உண்மையில
உண்மையிலே வேளாங்கண்ணியில் ஞாயிற்றுக்கிழமை சத்தியமா மிக அருமையான முறையில இளைஞர்கள் அனைவரும் யாரும் மது அருந்தல. எனக்கு அந்த வாடையே வரல பாருங்க. இன்னைக்கு யாரும் குடிக்கல. வரும்போதே பார்த்தேன் எல்லாருமே சிறப்பா இருக்குன்னு அவ்வளவு பேரும் மாலை போட்டிருக்காங்க. இந்த தேவ மரம் மாலை போட்ட உடனே பார்க்கும்பொழுது இளைஞர்களை பார்த்த உடனே முழுசா சந்தோஷமா இருக்கு. இப்படியே மாலை போட்டு கல்யாணம் படி வரைக்கும் மாலை போடட்டுமே அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எல்லா ஊர்லயும் நான் வர்ற வழியில எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். தம்பி எங்க போற மாலை கலத்த போறேன். எப்பா ஏன்டா இன்னும் 2-3 வருஷம் தேர்தல் முடிவு வரைக்கும் மாட்டு மாலை கலத்தா மாரிடா அப்படின்னு தான் சொன்னேன். இல்லன்னா நான் போய் மாலையை கலத்திட்டு வரமுனே அப்படின்னு சொல்லி. அதனால என்ன சொல்றோம்னா இதெல்லாம் வந்து இந்த மதுங்கிற கொடிய அந்த விஷத்தாலதான் நம்ம அங்க ஏற்கனவே இந்த ரத்தம் சூடா இருக்கும். ஏற்கனவே இந்த ரத்தம் வந்து சூடா இருக்கும். அப்ப நாம மது அடிக்கும் பொழுது யார்கிட்ட வம்புலுக்க யாரு வம்புலுக்கு வரலாம் உள் வீட்டுகளே சண்டையிலுக்க அக்கா தாஞ்சிட்ட வம்புலுக்க இப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு விட்டுரும். அதனால இளைஞர்களுக்கு நான் நிறைய இளைஞர்களுக்கு உங்க ஊரை நீங்க தான் பாதுகாத்துக்கிடணும். உங்க ஊரை திடகத்தமா நீங்க பாதுகாத்தணும்னா உடலை நீங்க திடகத்தமா வச்சுக்கிடணும்னா மது அருந்தக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பாசம் இல்லாம ஒரு காரணத்தானி தான் இன்னைக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனை நடக்கு. அக்கா தங்கச்சி மேல பாசமா இருங்க. நான் மறுபடியும் நான் என்ன சொல்ல அதுதான் மனைவி மீது பாசம் காட்டுங்க, தாய் மீது பாசம் காட்டுங்க. நீங்க பல இடங்கள்ல நான் சொல்லக்கூடியதுதான் என்ன என் மேல வச்சிருக்கக்கூடிய பாசத்தை என்ன எங்க போனாலும் இன்னைக்கு மாலை போட்டு வெடி போட்டு எல்லாம் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. என்னோட பிறந்த நாளுக்கு கிட்டத்தட்ட எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா தங்கத்தேர்லாம் இழுக்காங்க. என்னைக்காவது அவ பெத்த தாய்க்கு கூட இதை செஞ்சது கிடையாது. இளைஞர்கள் எனக்கு அடிக்கிற எனக்கு நான் நல்லா இருக்கணும் அப்படி நினைச்சு நீங்க செய்யறத உங்க தாய் தாப்பனுக்கு நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு எப்படி பிறந்த நாளுக்கு நீங்க கொண்டாடுதலோ அதே மாதிரி உன பெத்த தாய் தகப்பனுக்கு நீங்க செய்யணும். அதுதான் என்னோட விருப்பம் சொல்றேன். ஏன்னா நான் சொல்ற விஷயமே அதுதான். நீ அப்படி என் மேல என்னத்த நீ பாசம் வச்சாலும் சரி நம்ம அண்ணன் நமக்காண்டி எதனாலும் செய்வாரு, எதெல்லாம் செய்வாரு. நீ நாளைக்கு நீ ஏதாவது நொடிஞ்சு ஆஸ்பத்திரியில கிடந்த அப்படின்னா உன் தாய் தகப்பன் தான் உன் அக்கா தங்கச்சி தான் உனக்கு பீ மூத்திரம் அள்ளி போட்டு பக்கத்திலே உட்கார்ந்து எச்ச முத கொண்டு கையில வாங்கி அவங்க தான் பார்க்கணும். நான் உனக்கு 2 கிலோ ஆப்பிள வாங்கி ஆரஞ்சு உள்ள வாங்கி கொண்டு தம்பி நல்லா இருக்கியாப்பா பார்த்து போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன். அதனால தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுங்க. அப்ப இந்த மாதிரி காலம் எல்லாம் இது எப்படின்னா இது இங்கிலீஷ்காரன் காலம். அப்படி அந்த மாதிரி ஆங்கிலேய கலாச்சாரத்தை நம்ம கடைபிடிக்க கூடாது. அதனால இளைஞர்கள் சொல்லுத அந்த மதுவால நம்மளுடைய வீரம் போயிட்டு அதை நீங்க எல்லாரும் நினைக்கணும். ஊருக்குள்ள உடற்பயிற்சி கூட அமைங்க. ஊர் வரின்னு சொல்லி ஒண்ணு பிரிப்பிய, கோயில் வரின்னு சொல்லி ஒண்ணு பிரிப்பிய, அதை வச்சு நீங்க உடற்பயிற்சி கூட அமைச்சு இளைஞர்கள் உடலை திடப்படுத்துங்க. நீ திடமா இருந்தா மட்டும்தான் ஒரு அரசு உத்தியோகத்துக்கு நீங்க போக முடியும். குற்ற பின்னணி கொண்ட ஊர்கள் ஒரு கிராமம் அப்படின்னா மேலநிலைங்க நல்லூர்னா அந்த மேலநிலை கிராமத்துல எத்தனை ஐபிஎஸ் இருக்கா, எத்தனை ஐஏஎஸ் இருக்கா, தாசில்தார் இருக்கா, நீதிபதி இருக்கா, அதுதான் பெருமை. நான் மேலநிலைங்க நல்லூர்ல அவரை வெட்டவர் இருக்கா, இவனை வெட்டவர் இருக்கா, சமுதாயத்துக்காண்டி கொலை பண்ணவங்க இருக்காங்க. இப்படி அப்படி அதாவது எப்படின்னா குற்ற பின்னணி கொண்ட கிராமத்தால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதிகாரிகள் நிறைந்த கிராமமா மாறணும். அப்பதான் நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கறதா மிகப்பெரிய ஒரு வேத வாக்கா நான் சொல்லிட்டு வரேன். பிள்ளையில கவனமா பெத்த பிள்ளையில பொட்ட பிள்ளைல நம்பிக்கை வச்சு கவனமா நீங்க எல்லாரும் வளர்க்கணும். மேலும் இந்த தேவர் காலேஜ் தேவர் அமரர் மூக்கியா தேவர் அவர்களுடைய கருணையால் அவருடைய முயற்சியால நம்ம பகுதிக்கு இந்த தேவர் காலேஜ் வந்துச்சு. அந்த காலேஜ் வந்த நாள்ல இருந்து நம்ம போராட்டத்தை செய்யறோம். அந்த காலேஜை நம்ம மீட்டெடுக்கணும்னு சொல்லி தற்போது முதலமைச்சர் அதுக்கு ஒரு அறிக்கை விட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்து அந்த காலேஜை மீட்டு கொடுத்தாரு. அந்த காலேஜை மீட்டு கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய மிக மோசமான ஹரிகங்காராம் என்ற ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் அவர் தான் பிரின்சிபால் நினைக்கிறேன், அவர்கிட்ட கொண்டு போய் இந்த காலேஜை கொடுத்திருக்காங்க. அவருடைய நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா மிக மோசமான முறையில் இருக்கு. நம்ம பிள்ளைகள் படிக்க முடியல. அந்த காலேஜ் இன்னமும் சரியா எந்த விதத்திலையும் இயங்கல. சுத்தி கிட்டத்தட்ட காடு மாதிரி இருக்கு. ஏன்னா அவருக்கு அவர் நெஞ்சத்துல இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை கேள்விப்படும் போது இந்த அளவுக்கு இருப்பானா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மோசமான புரியல. அதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத கோபத்துல இருக்கிற நிறைய இளைஞர்கள் மாணவர்கள் போன் பண்ணி படிக்க முடியலன்னு எங்களை அவர் இப்படி என் சமூகத்துல கரெக்டா 1, 2, 2ஆம் கிளாஸ்ல இருந்து 12 வரைக்கும் படிக்கிறதே கஷ்டம். அவன் அதை தாண்டி காலேஜுக்கு வரும்போது காலேஜ்ல நீ அவனை நோண்டி அவனை படிக்க விடாம நீ பண்ற அப்படின்னா நீ வாத்தியாரே கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். புரியுதுல? அதனால எனக்கு என்னன்னா மாண்புமிகு முதல்வருக்கு கடிதம் எழுதினேன். அவருக்கு கடிதம் எழுதி லெட்டர் அனுப்பியிருக்கேன். இந்த ஹரிகங்காராமனுடைய பதவி காலம் இப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் நான் மீண்டும் 6 மாசத்துக்கு இருப்பேன், நான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காராம். ஆனா முதல்வர் எனக்கு திருப்பி அனுப்பின பதில் அனுப்பியிருக்காரு. அந்த மனுவுல கண்டிப்பான முறையில அந்த ஹரிகங்காராம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், உங்கள் மனுவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டேன். 200% சொல்றேன். இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு சொல்றேன், மாண்புமிகு முதல்வருக்கு சொல்றேன். இந்த ஹரிகங்காராம் என்ற இந்த நபர் எங்கள் காலேஜுக்கு பிரின்சிபாலா தலைவரா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிட்டேன். நான் ஜனநாயக ரீதியா அவரை பதவி நீக்கம் பண்ணணும், அவரோட
பதவி காலம் முடிஞ்சது. அதனால நிறைய கொடுமை அனுபவிச்சிருக்காங்க, மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றேன். நான் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி தான் அந்த நபரை பதவி விட்டு நீக்கணும்னா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். கிட்டத்தட்ட 1 லட்சம் தேவமாரம் ஒண்ணு திரட்டிடுவேன். அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா படிப்பு விஷயத்துல சமரசாகம் நான் கஷ்டப்பட்டு இன்னைக்கு எங்களுடைய அதாவது கூலி வேலைக்கு போய் எங்க பிள்ளைகளை படிக்க வச்சு எங்களுடைய தாய்மார் கொண்டு வராங்க. அவங்களை படிக்க விடாம நீங்க பண்ணீங்கன்னா நான் அடுத்த கட்ட நடவடிக்கையில ஈடுபட மாண்புமிகு முதல்வர் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த ஹரிகங்காராம் மீண்டும் இந்த பதவிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை முதல்வர் காப்பாற்றுவார் என்று நான் நினைக்கிறேன். பிஎம்டி கல்லூரியில தேவரந்த தேவர் அமரர் மூக்கியாத்தரோட சிலையை கண்டிப்பான முறையில் வச்சே தீரணும். ஏன்னா அந்த கல்லூரியை கொடுத்தது அவரு. மூக்கியாத்தவர் சிலையை வச்சே தீரணும். இதெல்லாம் நாம நம்மலாம் கேட்போம். இதெல்லாம் நம்மளா கேட்போம். நம்மளா மேடை போட்டு எங்களுக்கு செலவைங்க, மூக்கியத்தவர் செலவைங்கன்னு சொல்லுவோம். இது அரசாங்கமே வச்சிருக்க வேண்டாம். மூக்கியத்தவர் சாதாரண மனிதன் கிடையாது. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமே அன்னைக்கு இருந்த மூக்கியத்தவர் தான். அண்ணாவுக்கே பதவி பிரமாணம் செஞ்சு வச்சவர். உங்களுக்கு அப்பேற்பட்டவருக்கு அந்த காலேஜ் கொடுத்தவருக்கு செலவு வைக்கணுமா வேண்டாமா? இதை நம்ம எல்லாம் கேட்கல. நம்ம இதை பத்தி பேச முடியுமா? ஏன்னா அதை பத்தி நமக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம விரும்பல. பல்வேறு கோயில்கள் இன்னைக்கு நமக்கான உரிமைகள் ஏன் போச்சு? இன்னைக்கு தென்காசி யாரு கட்டின கோயில்? பரகராம பாண்டிய நம்ம மன்னன் முக்குளத்தோர் மன்னன் கட்டின கோயில். அந்த கோயில் இன்னைக்கு நம்ம அரங்காவலர் நம்ம இருக்கோமா? எடுத்துட்டான். திருச்செந்தூர் கோயிலை யார் கட்டினா? தேவமார் தான் கட்டினது. தேவமார் மன்னர் தான் கட்டினது. இன்னைக்கு நம்ம அங்க அரங்காவலர் குழு கிடையாது. இத்தனை ஆண்டுகளா இருந்த அரங்காவலர் குழுல இன்னைக்கு தேவமார் கிடையாது. இப்படி பல கோயில்கள்ல எல்லா கோயில்களையும் எடுத்துட்டாங்க. வீரபாக தேவர் இருந்தாரு. திருச்செந்தூர்ல வீரபாக தேவர் இருந்தாரு. வீரபாக மூர்த்தியா மாத்திட்டாங்க. ஏன்னா அந்த தேவருங்கிற வார்த்தை அவன் கண்ணை உறுத்துது. தேவர் குடி அன்னைக்கு சாண்டா சின்னப்பத்தவர் கட்டி கொடுத்தாரு. 50,000 ரூபாய் அன்னைக்கு கொடுத்த பணம் இன்னைக்கு 50 கோடிக்கு வரும். ஆனா அவருடைய தேவர் குடியிலுங்கிற பேரை எடுக்கிறான். அதுக்கு மேல கட்டடத்தை கட்டி நாசம் பண்ணி வச்சிருக்கிறான். அந்த தேவர் குடியில எடுக்கும் பொழுது நான் போய் தடுக்கிறேன். கலெக்டர் ரேஞ்சில் உள்ள அதிகாரி சொல்றாரு, அது நாங்க அப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ண முடியாது. அப்பனா அன்னைக்கு சாண்டா சின்னப்பத்தவர் 50,000 கொடுத்தாரு. இன்னைக்கு 50 கோடிக்கு சமம். அந்த பணத்தை அரசாங்கம் நீ திருப்பி தந்துரு. நான் அதை வச்சு என் மக்களுக்கு காலேஜ் கட்டி நான் படிக்க வச்சுக்கிட்டேன். நீ பேர் போட வேண்டாம் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து வாக்குவாதம் பண்ணேன். திருப்பி ஒரு உடனே எடுத்துட்டு போய் அந்த தேவர் குடியில இன்னைக்கு ஸ்டீல் இருக்கு பத்தில நீங்க திருச்செந்தூர்ல பார்த்தா தெரியும். அந்த தேவர் குடி அது நான் வச்சது, நம்ம இயக்க வச்சது. புரியுதுல? கவர்மெண்ட் வைக்கல, அரசாங்கம் வைக்கல. அதை நான் வச்சது, நம்ம இயக்க வச்சது. அத இப்படி வரலாற்றை தொடர்ந்து திருடிட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சில சமுதாயத்தை இந்த சீமான்ங்கிற ஒரு பொய்யாங்காளி அதை விட வாயை திறந்தாலே பொய். அப்பேற்பட்ட பொய். அதாவது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம இனத்தோட பெருமையை மட்டும் பாருங்க. நம்ம இனம் யார் வந்தாலும் அடைக்கலம் கொடுக்கும். யார் இந்த நாட்டை காப்பாற்றணும், தமிழை காப்பாற்றணும் அப்படி யார் வந்தாலும் அடைக்கலம் கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட வரிசையில முத்துப்பேட்டை, தஞ்சாவூர் முத்துப்பேட்டையில திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையை சேர்ந்த மெய்யப்ப தேவர் அப்படிங்கிறவர் தான் பிரபாகரனுக்கு அனைத்து வகையிலான உதவிகளையும் செஞ்சு கடைசி வரைக்கும் அவர் தான் பாதுகாத்திருக்காரு. யாரா? பிரபாகரனை. இந்த உலக நாடு பூரா பிரபாகரனை தேடி அலையும் பொழுது அந்த பிரபாகரன் மறைந்து இருந்தது யாரு வீட்டுல தெரியுமா? ஒரு தேவமார் வீட்டுல தான். அப்பேற்பட்ட பிரபாகரனுக்கே ஒரு தேவமாரை நம்பிதான் இங்க வந்திருக்காரு. இப்ப தமிழ் அமைப்புகள் வச்சிட்டு இருக்காங்க. பிராடுகார பயிலுவோம். இவன் அவ்வளவரும் பிரபாகரனை காட்டி கொடுத்தவன். ஆனா பிரபாகரன் தமிழ்நாட்டுல யாரை நம்பி வந்தாரு? மெய்யப்ப தேவருங்கிற ஒரு தேவமாரை நம்பி தான் வந்தாரு. உங்களுக்கு அவருடைய வீட்டுல தான் பதுங்கி இருந்தார். அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்திற்கு கீழே அவரை கைது பண்ணாங்க. அந்த அளவுக்கு தமிழ் வந்தாலும் சரி, கோவில் வந்தாலும் சரி, மதமும் வந்தாலும் சரி, நாடுன்னு வந்தாலும் சரி, இது அத்தனைக்கு உசுர கொடுக்கக்கூடியவன் தான் இன்னைக்கு இந்த தேவை. இன்னைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்த முடியல அப்படின்னு சொல்லி மாநில கட்சி, தேசிய கட்சி எல்லாம் போராட்டம் நடத்தினாங்க. ஆனா தீபம் ஏத்த முடியலையே அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடல்ல தீபத்தை ஏத்தி தீய வச்சு கொளுத்தி செத்து போனவன் தேவமாறு. புரியுதுல? தேவமாறு தான் உசுர விட்டான். அப்ப இப்படி எல்லாத்துக்கும் இந்த நாட்டுக்காண்டி உசுர விடுது நம்ம தான். புரியுதா உங்களுக்கு? அதனால என்ன சொல்றேன், இனி அந்த மாதிரி பழக்க வழக்கங்களும் நம்ம ரத்தத்துல ஓடும். அது நம்ம மாற்ற முடியாது. இருந்தாலும் அன்னைக்கு அரசனா இருந்தோம், நம்ம ஆண்டோம். இன்னைக்கு அதிகாரி தான் நாட்டை ஆள்றாங்க. அதனால நம்ம அதிகாரியா மாறணும். நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்றேன். இந்த காட்டுப்பன்றி விவகாரமாக நான் வன்னிக்குளந்தல்ல சொல்லியிருந்தேன். இந்த காட்டுப்பன்றி எப்படியாவது தடுக்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல இருந்து, முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து நேர தகவல் கொடுத்து ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல இருந்து உங்களுடைய நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மனுவை தென்காசி மாவட்டத்துக்கு ஃபார்வர்ட் பண்றோம். விரைவில் தேர்தலுக்குள்ள அந்த விஷயங்களை நாங்க நடத்தி முடிக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு, அதான் எப்படின்னா ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். மேல நீலகிரி நல்லூர்ல சிப்காட்டுக்காண்டி நிலம் கையகப்படுத்தி ஒரு அமைப்புன்னு சொல்லி சொன்னாங்க. அது நீண்ட காலமா பெண்டிங்ல இருக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்கள்
தயவு செய்து இனி வருகின்ற கட்சியாவது ஆட்சியாவது அந்த சிப்காட் அமைச்சு என்னுடைய பகுதி இளைஞர்கள் இங்க இருந்து கண்டம் விட்டு கண்டம் போய் எல்லாரும் இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நேத்தெல்லாம் சவுதியில இருந்து இந்த வன்னி குழந்தைல ஒரு பையன் போயிட்டு வீடியோ கால் அடிச்சு பேசுறான். எல்லாரும் முகமும் பாத்தீங்கன்னா அவன் போனது ஃபாரிங்னு போயிட்டான். அவன் அங்க இருந்து வீடியோ போடுறான். போகும்போது என்ன தம்பி சிகப்பா இருந்தே இப்ப கருப்பா இருக்கேன்னு அண்ணே இங்க வெயில்ல கடந்து சாவுதம்னே அப்படின்னு சொல்லி புரியுதுல. அப்ப நாம நம்ம பகுதிகளில் வந்து வேலை வாய்ப்புக்கான அதனுடைய வாய்ப்பு இல்லாம தான் நம்ம வெளியே போக வேண்டியிருக்கு. அதனால இந்த சிப்காட்டை வந்து உடனடியாக மாநில அரசு வந்து அமைச்சு தரணும். எங்களுடைய சமுதாய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும். வேலை வாய்ப்பு வழங்குறதுனால சாதி பிரச்சனையே வராது. வேலை வாய்ப்பு இருந்துச்சுன்னு எல்லா கிராமங்களையும் வேலை வாய்ப்புக்கு வேலை வெட்டிக்கு போகாம ஆலமரத்துக்கு அடியில் ஒரு 4-5 பேர் கிடக்குறான். அந்த 4-5 பேரை நீதிமன்றத்துக்கு போகக்கூடியவன், நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போகக்கூடிய என்ன கேட்டா வேலைக்கு போகலையா, வேலை இல்ல, சரி வா நீதிமன்றத்துக்கு போக, என் மேல ஒருத்த மேல வழக்கு இருக்குன்னு அவன் கூட்டு போயிட்டு வந்துருந்தான். கோர்ட்டுக்கு பாதுகாப்பு கூட்டு போயிட்டு வந்துட்டு அவன் என்ன பண்றான், சரக்கு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகளை வருது. இதே இதே இந்த இடத்துல ஒரு சிப்காட் இருந்துச்சுன்னா காலையில 8 மணிக்கு வேலைக்கு போறவன் சாயந்தரம் 8 மணி தான் வருவான். வீட்டுல வந்து அவனுக்கு படுத்து தூங்குவது தான் நேரம் கரெக்டா இருக்கும். அதனாலதான் அனைத்து இடங்களிலுமே முதல்வருக்கு எழுதுற லெட்டர்லுமே சாதி கலவரத்தை ஒழிக்கும், சாதி பிரச்சனை வரக்கூடாதுன்னா அனைத்து இளைஞரும் வேலைக்கு போகணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்திருக்கிறேன். அதனால தயவு செய்து இளைஞர்கள் தப்பான விஷயங்களுக்கு நம்ம போகக்கூடாது தம்பி. நம்ம தேவமாரா பிறந்துட்டோம்னா நம்ம இந்த கஞ்சா விற்கிறது, மது விற்கிறது, மது அடிக்கிறது எல்லாம் தேவமாறு பண்ணமுண்டா அனைத்து சாதி மக்களையும் காப்பாற்றுவோம். அதான் எப்படின்னா ஒரு உதவின்னு கேட்டு வரும் பொழுது தன்னுடைய இருக்க எல்லாத்தையும் கொடுக்கறவன் தான் தேவை. உங்களுக்கு யாருடைய சொத்தை யாரு விட்டி அழிக்க மாட்டான், யாருடைய குடியும் கெடுக்க மாட்டான் தேவை. அதனால என்ன சொல்றான், அந்த குடத்துல வந்த அந்த இனத்துல பிறந்த நீங்க தயவு செய்து இந்த கஞ்சா மது போதைகள்ல யாரும் ஈடுபடக்கூடாது. தென் மாவட்டத்துல எண்ணற்ற முக்குளத்தூர் கிராமங்கள்ல இன்னைக்கு ஈஸியா கஞ்சா உள்ள நுழைஞ்சிட்டு இதெல்லாம் நீங்க தடுங்க. கஞ்சாலாம் அடிச்சா அக்கா தங்கச்சி கூட அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு மைண்ட் செட்டை மாத்தி விட்டுரும். அதனால தயவு செய்து இளைஞர்கள் கஞ்சா மது போதைகள்ல இருந்து விடுபட்டுருங்க. அது மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுகளுக்கு வந்து ஆதரவு கொடுக்காதீங்க. அதனாலதான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை. வேலையில போற ஓனான தூக்கி வீட்டுக்குள்ள விட்ட மாதிரி காவல்துறை நம்ம வீட்டுக்கு தேடி வருது அப்படின்னா ரோட்ல நம்ம பிள்ளைகள் போய் ஏதாவது ஆம்பளை பிள்ளை போய் ஏதாவது பண்ண போய் தான் போலீஸ் வீட்டுக்கு வந்துருது. அதனால தயவு செய்து இளைஞர்கள் தாய் மீது தங்கை மீது இந்த இனத்தின் மீது பாசம் இருந்தா இது போன்ற செயல்கள்ல நீங்க எல்லாம் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் வந்து தெரிவித்துக் கொள்றேன். சங்கரன்கோயில் அரசு மருத்துவமனை வந்து கண்டிப்பான முறையில் தரம் உயர்த்தப்பட வேண்டும். கிட்டத்தட்ட அத்தனை கிராம மக்களும் அங்கதான் வராங்க. அடிப்படை வசதிகள் இல்ல அப்படின்னு எத்தனையோ புகார்கள் வருது. இதெல்லாம் வந்து சரி பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு சந்தோஷமான விஷயம், நானும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், நடந்துருமா அப்படின்னு. தேவர் மண்டகப்படியில வச்சு சங்கரன்கோயில்ல நம்ம தேவர் மண்டகப்படியில வச்சு ஒரு வார்த்தை விட்டுருந்தேன். தேர்தலுக்குள்ள பூலித்தேவர் சிலைய வச்சே தீரணும், அப்படி வைக்கலன்னா நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு தேவர் கடவுள் புண்ணியத்துல இது எல்லாம் நடந்துரும் ஒரு நம்பிக்கை இருக்கு. எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தற்சமயத்துக்கு நம்ம தேவர் மண்டகப்படியில சர்வே எண் 134ல நம்மளுடைய தேவர் மண்டகப்படியில பூலித்தேவர் சிலையும் தேவர் சிலையும் அதையொட்டி ஒரு கொடிக்கம்பமும் வைக்க போறோம் அப்படிங்கறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். தேர்தலுக்குள்ள இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நமது தேவர் மண்டகப்படி தலைவர் வந்து கலெக்டர்ட்ட மனு கொடுத்திருக்காரு. 10 நாள் 15 நாளுக்குள்ள நீங்க வைக்கணும்னு. நான் மீண்டும் சொல்லுதேன், நான் வந்து பப்ளிக்ல ரோட்ல நடு ரோட்ல கொண்டு நான் வைக்க சொல்லல. எங்களுடைய இடத்துல எங்களுடைய சர்வே எண்ணில் பூலித்தேவருடைய சிலைய நீங்க வச்சே தீரணும். தேர்தலுக்குள்ள வைக்கணும். தேர்தலுக்குள்ள இந்த அரசாங்கம் வைக்குங்கிற நம்பிக்கையில இந்த இடத்துல என்னுடைய மக்கள்கிட்ட வாக்கு கொடுக்கிறேன். தயவு செய்து இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் அந்த மாமன்னர் பூலித்தேவருக்கு சிலை வைப்பதில் உங்களுக்கு ஒண்ணு கசக்கல, பாத்துக்கோங்க. இத நீங்களா வச்சிருக்கணும். இன்னைக்கு இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் சிலை எங்கேயுமே கிடையாது, பாத்துக்கோங்க. இன்னைக்கு சென்னையில வச்சிருக்கணும். தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் பாசம் பற்று இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டோட முதலமைச்சர் கண்டிப்பான முறையில் இதெல்லாம் செஞ்சிருப்பாரு. இதெல்லாம் அவர் செய்யல. அதனால அவர் மீது எங்களுக்கு கடுமையான வருத்தங்கள் வந்து இருக்கிறது. மேல்நிலையில் ஒரு கிராமங்கள்ல அதை சுற்றி விட்ட எல்லா கிராமங்களையும் தண்ணீர் பிரச்சனை இன்னமும் வந்து தீரல. எல்லாத்துக்கும் தண்ணீர் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க. உண்மையிலே தயவு செய்து சொல்றேன், இந்த தேர்தலுக்குள்ள அதையாவது நிறைவேற்றி கொடுங்க. தண்ணீர் இல்லாம ஒரு மனிதர்கள் வந்து வாழ முடியாது. எப்ப தாமிரபரணி ஓடுகின்ற இந்த மண்ணுல இருந்துட்டு தண்ணி இல்ல அப்படின்னு கேட்கும் போது வெக்கமா அது வந்து எப்படின்னா அரசாங்கம் தான் வெக்கப்படணும். நாங்க வெக்கப்பட மாட்டோம். ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். அதனால அதுக்கு அஞ்சியாவது வர தேர்தலில் நம்மள எல்லாம் ஓட்டு கேட்க விட மாட்டாங்க, நம்மகிட்ட இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியாவது நீங்க வந்து உடனடியாக தேர்தலுக்குள்ள இந்த மக்களுக்கு தண்ணீர் வந்து ஈஸியா, அதாவது எப்படின்னா சகஜமா கிடைக்கிற மணிக்கு வந்து இதை பண்ணி விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், இந்த 5 வருஷத்துல நீங்க பாதிக்கப்பட்டதை நீங்க என்னென்னவுக்கு பாதிக்க அதெல்லாம் மறந்துடாங்க. ஏன்னா தேவமாறு எப்படின்னா நீங்க வந்து எப்படின்னா அந்த மறதி தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு வந்து காரணமாயிருது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதே குணம் தான். 4 பேர் நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போம். என்னதான் சண்டை போட்டாலும் மறுநாள் காலையில அவன் சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுவோம். அப்பேற்பட்ட சாதியில பிறந்தவன். ஆனா இந்த 5 வருஷத்துல நீங்க பாதிக்கப்பட்ட மறந்துடாம உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அரசியல்வாதிகள்கிட்ட நீங்க வந்து
கேளுங்க. ஜனநாயக ரீதியில ஒவ்வொருத்தரை மறைச்சு எங்களுக்கு ஏன் இதை நீங்க பண்ணல அப்படின்னு கேளுங்க. துட்ட கொடுத்த உடனே உன் வீட்டுக்கு வந்துட்டா, என் வீட்டுக்கு வந்துட்டா, எங்க பெரியப்பாக்கு சித்தப்பாக்கு மாமனுக்கு மச்சானுக்கு அப்படின்னு சொல்லி துட்ட வாங்குறத நிப்பாட்டிட்டு அவங்க வரும்போது நிப்பாட்டி இதெல்லாம் நீங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் இந்த மேடையை நம்ம வந்து அமைச்சிருக்கோம். மேலநிலைகள் கிராமத்துல நீங்க உங்களுக்குள்ள இதுவரைக்கும் என்ன பிரச்சனாலும் இருந்திருக்கலாம், அதையெல்லாம் நீங்க தீர்த்துருங்க. வருங்காலத்துல நமக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் ஒற்றுமையோடு இருக்கணும், ஒற்றுமையோடு சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துல தான் ஊர் ஊரா போய் தெரு தெருவா நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால அதற்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. எல்லா ஊரும் சேர்ந்துட்டு எல்லா ஊர்லயும் ஊரு பண்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஊரு பண்டுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. உங்க ஊர்ல இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னா நீங்க கோவிலுக்கு வரி பிரிக்கிற மாதிரி ஊரு பண்டுன்னு ஒண்ணு பிரிச்சு வைங்க. அந்த ஊரு பண்டுல ஒரு 4 பிள்ளைகளை 4-5 வரை வழக்கறிஞருக்கு படிக்க வைக்கலாம், கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி பண்ணலாம். யார்ட்டி வட்டிக்கு பணம் வாங்க வேண்டாம். நாளைக்கு ஆத்திர அவசரம்னா அந்த ஊரு பண்டுல இருந்து எடுத்து போட்டு அந்த காப்பாத்தலாம். பல ஊர்கள்ல இன்னைக்கு 2 கோடி 3 கோடி இன்னைக்கு வச்சிருக்காங்க. எல்லா ஊர்லயும் வச்சிருக்காங்க. உங்களுக்கு அதனால நம்ம யார்ட்டையும் போய் கையேந்த வேண்டாம். அதை வச்சு 4 பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், ஒரு உடற்பயிற்சி கூட அமைக்கலாம், நூலகம் அமைக்கலாம். இதெல்லாம் நான் செய்வேன். எல்லா கிராமங்களுக்கும் என்னோட ஆசையே, என்னுடைய கனவு லட்சியமே என்னன்னா எல்லா கிராமங்கள்லயும் போய் உடற்பயிற்சி கூட அமைக்கணும், நூலகம் அமைக்கணும் அப்படிலாம் நினைச்சிருக்கேன். ஏன்னா எல்லா ஊர் பாருங்க, மற்ற சமயத்தை சேர்ந்த ஊர்கள் எல்லாம் போகும்பொழுது ஒரு ஆலமரம் இருக்குன்னா அந்த ஆலமரத்துக்கு அடியில ஒரு பார் கிடக்கு. அந்த இளைஞர்கள் பார் லேடலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஊர்களையும் நம்ம கிராமங்கள்லயும் இந்த மாதிரி உடற்பயிற்சி கூட இருக்கணும். யாரும் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து குடியா பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா குழந்தைகள் அந்த இடத்துக்கு வரும். அவன் பார்த்துட்டீங்கன்னா நம்ம அப்பா பார்த்தா மகன் கெட்டு போவான், புரியுதுங்களா? அதனால தயவுசெய்து சொல்றேன், நீங்க நல்லா வாழணும் அப்படின்னா பிள்ளைகளை படிக்க வைங்க. நீங்க வந்து உங்க படுத கஷ்டம், நீங்க கூலி வேலைக்கு போனாலும் கொத்த வேலைக்கு போனாலும் உங்களுடைய கஷ்டம் ஒரு 20 வருஷம் தான். உங்க பிள்ளைகளை படிக்க வச்சுட்டீங்களே, அவன் ஒரு போலீஸாவோ ஒரு சப் இன்ஸ்பெக்டராவோ அவன் நாளைக்கு போயிருவான், அவர் நீதிபதியாவோ போயிருவான். இல்லைன்னா ஏதாவது அரசு உத்தியோகத்துக்கு போயிட்டான்னு உங்களை ராசாத்தி மாதிரி வச்சிருப்பான். அதனால கஷ்டப்பட்டாவது கடன் வாங்கினாலும் சரி, கஞ்சி குடிச்சாலும் பிள்ளைகளை படிக்க வைங்க. நான் உண்மையில எங்களுடைய PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கல்வி ரீதியாக எல்லாத்துக்கும் நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்போம். மேடையில பேசிட்டு போற ஆள் கிடையாது. உங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு உதவிகள் எதுனாலும் சரி, அன்பு தம்பி ஜெமினி முத்த நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, சொல்லுங்க. நான் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் செய்வோம். நாங்களும் எப்படி பேங்க்ல இருந்து நாங்க வரல, நாங்க யாருமே பேங்க்ல வேலை பார்க்கல. ஆளுக்கு அதுவும் தர்மம் தான், தேவமாற்ற தர்மம் எடுத்து தான் ஒரு சில விஷயத்தை செய்வோம். அப்படிங்கிற 4 பேர்கிட்ட கேட்டாட்டு உதவி கேட்டாட்டு உங்களுக்கு செய்வோம். இப்ப நிறைய பிள்ளைகள் வந்து வெளிநாட்டுக்கு போறோம்னே, வெளி மாநிலத்துக்கு போறோம் விளையாடணும் அப்படின்னு அந்த ஒரு 10-13 பிள்ளைகள் வந்துச்சு. அந்த 13 பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருத்தட்ட போன பண்ணி ஆளுக்கு 10,000 பஸ் டிக்கெட் கொடுங்க. எல்லா பிள்ளைகளும் தங்க பதக்கம் வாங்கி வந்துட்டு சிலம்பு ஸ்போர்ட்ல ஜெயிச்சு எல்லா இடத்துக்கு போன அத்தனை பிள்ளைகளுமே தங்க பதக்கம் வாங்கி வந்துட்டு இன்னைக்கு அந்த பிள்ளைகள் வந்து அடுத்து இப்ப இன்னைக்கு மலேசியா போதுவோம். இப்படி வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து விளையாட்டை ஊக்குவிங்க, பிள்ளைகளை விளையாட சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளுக்கு விளையாட்டை கத்து கொடுத்தா அவன் வந்து அந்த கஞ்சா அடிக்கிறவன், இந்த புள்ளிங்க மாதிரி அழிகிறவன், இந்த பேண்டை இந்த பாருங்க தேவை மாதிரியே ஒரு தேவை மாதிரி நடந்து வந்தோம்னா அது அப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா பேண்ட ஒண்ணு போட்டிருக்கான் பாத்துக்கோங்க, பேண்டே இல்ல, அது பேண்ட் மாதிரி தான் இருக்கும், ஆனா பேண்டா இருக்காது. அவங்களுக்கு முடி எப்படி வச்சுக்கிட்டு தான் அவன் வரும்போது என் தம்பி என்னாலுக்கு எந்த ஊருப்பா அப்படின்னும் போது என்ன நான் தேவை மாதிரி தான் தேவை மாதிரி இப்படி முடி வச்சிருப்பானப்பா சொல்ல, இப்படியா வச்சிருப்ப முடிய பெயிண்ட் அடிச்சுட்டு வச்சுக்கிட்டு அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு சிறு இது கூட நம்ம இனத்தை தான் பாதிக்கும். அப்படி இருக்கக்கூடாது. பிள்ளைகளை கரெக்டா வளைங்க அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல இவ்வளவு நேரம் காத்திருந்து அமைதியா இருந்து என்னோட உரையை கேட்டமைக்கு நன்றி. என்னை வந்து மிக பிரமாண முறையில் வரவேற்ற அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறத. அக்னி வீரர்கள் உண்மையிலே மத்திய அரசை நான் ஒரு விஷயத்தை பாராட்டுவேன். ஏன்னா அக்னி பாத்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த இளைஞர்கள் எப்படி 18 வயசை தாண்டணும், எப்படி தாண்டுவான் அப்படிலாம் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா மத்திய அரசு அக்னி பாத்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயிற்சியை கொடுத்து அவன் அதுல ஜெயிச்சாம்னா அவனுடைய அந்த 4 வருஷம் அவனுக்கான பணிகள் வந்து எல்லையில கொடுக்கும் பொழுது அவன் ஒரு வீரனா மாறிடுவான். அவனுக்கு கொடுக்க பயிற்சியில அந்த வரிசையில இன்னைக்கு அக்னி பாத்துக்கு நம்ம மண்ணில இருந்து சென்ற அன்பு தம்பி அஜித், மனோஜ், சூர்யா, சுனில் குமார் இவர்கள் அனைவரையும் மனதார நான் பாராட்டுதேன். இதெல்லாம் அந்த பசங்க மாதிரியே எல்லாரும் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைங்க. தேவமாரெல்லாம் தம்பிமாருக்கு புறம் சொல்லுதேன், ஏதாவது உங்களுக்கு கை சும்மா அப்படியே பார்த்தா சும்மா இருக்காது, யாராவது அடிக்கணும். ஏன்னா அந்த ரத்தம் ஆனது எப்படி இருக்கும், அடிக்கணும் மிதிக்கணும் அப்படி இப்படி நீ நினைச்சேன்னா நீ போலீஸ் ஆகும். நீ போலீஸ் ஆகாம ஒருத்தனை நீ அடிச்சனா நீ உள்ள போயிருவேன். அதான் மைண்ட் செட்ல நீங்க எல்லாரும் கொஞ்சம் நினைக்கணும். இன்னொன்னு உளவியல் ரீதியா சொல்றேன், மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் உங்களை அடிச்சிட்டான் அப்படின்னா, உங்களை தாக்கிட்டான் அப்படின்னா, அவன் நம்மளை இந்த சாதிக்காரன் நம்மளை அடிச்சிட்டானப்பா அவனை விடக்கூடாது அப்படின்னு நீ காத்திருப்ப. அவனை அடிக்கிறதுக்கு நீ திருப்பி அடிக்க காத்திருப்ப. அதே மாற்று சாதிக்கார தம்பி அந்த பையன் போலீஸ் ஆகி உன்னை அடிக்கான். போலீஸா அடிச்ச உடனே அதை மட்டும் ஏட்டையாங்க. அது எப்படி ஏட்டையான்னு சொல்லுது, ஊருக்காரன் தான் பக்கத்து ஊருக்காரன் தான் மாட்டு சமயத்தை சேர்ந்த பையன் உன்னையும் அடிச்சிருந்தான். அப்படி அவனை விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே போலீஸ் ஆகி அடிக்கும் பொழுது அது மட்டும் ஏட்டையா. அதுதான் பவர், அதிகாரம். அதான் சொல்றேன், 10ஆம் கிளாஸ் படிச்சாலும் நீ மனம் தளராத, நீ போலீஸா போயிரு
அப்படின்னு சொல்லி உனக்கான பாதுகாப்பை தேடிடு அப்படிங்கிற உன் குடும்பத்தை ஒருத்தன் வேலைக்கு போனாலும் அந்த குடும்பத்தையே தக்காத்துக்கிடுவான். இன்னைக்கு நிறைய எல்லா கிராமங்களும் அதிகாரிகள் வெளியே போய் அந்தந்த ஊரை காப்பாத்திக்கிட்டாங்க. எத்தனை கிராமங்கள் நேற்று கூட போயிருந்தேன். இன்னைக்கு ஒரு ஊர் வந்துச்சு, கிட்டத்தட்ட 2000 தலைக்கட்டு நாங்க இருக்கோம்னே, நரிப்பையூர், நம்ம ராமநாடு பக்கத்துல உள்ள நரிப்பையூர்ல 15 வருஷம் ஆச்சுனே தேவர சிலையை கொண்டு வந்து நாங்க வைக்க முடியல அப்படின்னு. என்னப்பா சொல்றீங்க? சிலையை பார்த்தா சிலை ஐயா அவ்வளவு அழகா இருக்காரு சிலை. அப்ப ஏன் வைக்க முடியலன்னு பார்த்தா 2 பிரிவா. என்ன பிரிவு? 2 பிரிவா உட்கார்ந்துருக்காங்க. அந்த தேவமாறு இந்த தேவமாறு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுதேன், நம்மளுடைய அழிவே அந்த தேவமாறு இந்த தேவமாறு சொல்லுது. அதனால தேவமாரா பிறந்தா எல்லாரும் ஒண்ணுதான். புரியுதுங்களா? கல்ல மரவ அகமுடியானே நம்ம பார்க்க கூடாது. நம்ம எல்லாம் ஒரே சமுதாயம், ஒரே ரத்தம், அண்ணன் தம்பியா தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கறத நீங்க எல்லாரும் நினைங்க. அதனால உள்ளூருக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் மீது எந்த வழக்குகளும் விழாது. உங்க பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக்கிடலாம். அதனால நேரம் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாருமே வெளியிருந்தும் கொஞ்சம் வந்திருக்காங்க. நிர்வாகிகள் குற்றப்பண்ணி இல்லாத ஒரு கிராமமாக மாற்ற வேண்டும் சொல்லி பல்வேறு கிராமங்களுக்கு நாங்க சென்றுக்கிட்டு தான் வரோம். உளவியல் ரீதியான தாக்குதல் நடக்கு. உளவியல் ரீதியான தாக்குதல் அப்படின்னா என்னங்கிற சொல்றேன். நம்ம சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு போய் விளையாட்டுல வெற்றி பெற்று வந்தான்னு வைங்களேன், 10 நாட்டை ஜெயிச்சுட்டு வர்றான். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பணம் கொடுக்கிறோம், 1.25 லட்சம் கொடுக்கிறோம். நீ போய் அவன் போய் விளையாட போறான், கஷ்டப்பட்ட குடும்பம் சேர்ந்தவன். அவன் போய் 17 நாடை ஜெயிச்சுட்டு தடகளப்பட்டு ஜெயிச்சுட்டு வந்துடுறான். நம்பர் 1 இந்தியா, நம்பர் 1 எப்படி உலக லெவல்ல நம்பர் 1 வந்துடுறான். அவன் செய்திய தினத்தந்தியா இருக்கட்டும், தினகரனா இருக்கட்டும், மாலை முரசா இருக்கட்டும், எப்படி படம் வந்துருமா? ஒரு ஓரமா தமிழக வாலிபர் தடகள போட்டியில் 17 நாடுகளை வென்றார் அப்படி இப்படி ஓரமா போட்டுருவான். அவன் அப்பா பேரையும் போட மாட்டான், அவன் ஊரு பேரையும் போட மாட்டான், இப்படி போட்டுருவான். அதே ஒரு தேவமாறு அவசரப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வைங்களேன், ஒரு திருட்ட பண்ணிட்டான்னு வைங்களேன், ஏதாவது ஒரு திருட்டு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா உடனே அந்த பேப்பரை எடுத்து பாருங்க, சுப்பையா தேவர் மகன் மாயாண்டி எப்படி. அப்போ நம்ம இந்த சமுதாயம் இப்பவும் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காண்டி நம்ம ஜெயிச்சாலும் படிச்சாலும் நம்ம சாதிச்சாலும் அதை ஒரு குறுகிய செய்தியா தான் போடுறான். அதுதான் உளவியல் ரீதியான தாக்குதல். இந்த மாதிரி ஊடகமும் பத்திரிகைகளும் நமக்கு எதிரா இருக்கு. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பத்திரிகை என்ன சொல்லுதோ, மீடியா பிரேக்கிங் நியூஸ் என்ன போடுதோ அவன் குற்றவாளி. குற்றவாளியே குற்றமே செய்யாத ஒருத்தனை மீடியா போச்சுன்னா காவல்துறை கைது பண்ணி தான் தீரணும், வேற வழி கிடையாது. ஏன்னா ஊடகத்துல ஒரே பிரஷரா இருக்கு அப்படின்னு சொல்லி போன் பண்ணும்போது கைது பண்ணிடுவாங்க. அப்போ ஊடகம் தான் மிக மோசமான நிலைமையில இன்னைக்கு எல்லாத்தையுமே குற்றவாளி ஆக்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மனசுல நீங்க எல்லாம் நினைச்சு கொடுங்க. அதனால பிள்ளைகளை படிக்க வைங்க, பெண் பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கோங்க. அதிகாரிகளா மாத்துவதற்கான அத்தனை நடவடிக்கைகள் நாங்க இருப்போம். இப்போ சங்கரங்கோயில் பக்கம் ஒரு பள்ளிக்கூடத்தை விரைவில் துறக்கிறோம். கடவுள் பிடிச்சா நல்லபடியா நடந்திருக்கு, பேச்சுவார்த்தை நல்லபடியா முடிஞ்சிருக்கு. அதுல ஒரு அகாடமி நான் கட்டணும்னு ரொம்ப காலம் ஆசை. ஒரு அகாடமி கட்டி +2 படிக்கிறவன் அதுக்கு மேல நான் படிக்க விருப்பம் பண்ணேன், நான் படிக்க மாட்டேன்னு சொன்னாலும் அவனை தூக்கி அதை உள்ள போட்டுட்டு காலேஜ் படிக்கிறவனையும் அதுல அந்த காமெடிக்குள்ள உள்ள வச்சு அதுல அவனுக்கு முறைப்படி IAS IPS பயிற்சி கொடுக்கறது VO அரசு துறைக்கு அங்க உள்ளதுக்கு நீ 12ஆம் கிளாஸ் சரி காலேஜ் வரைக்கும் நீங்க படிச்சா போதும். அப்புறம் நாங்க இவங்க எல்லாம் ஊருக்கு வேலை போட்டாட்டு பிடிச்சு கொண்டு போய் உள்ள போட்டு 3 நேரம் சாப்பாடு போட்டு அவனுக்கு பயிற்சி கொடுத்து இதெல்லாம் நம்ம ஆளுகள்ல முக்கியமான ஆளுக்கெல்லாம் இசைக்கராஜா நாங்க செய்யறோம். இசைக்கராஜா பில்டிங் கட்டி தரோம், 3 நேரம் சாப்பாடு போடுறோம், நீங்க அந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு இருக்காங்க. 2026க்கு அப்புறம் அந்த வேலையில என்னுடைய லட்சியமே அந்த ஒரு லட்சியம் தான். ஏன்னா நம்ம இளைஞர்கள் படிக்க ஆசைப்படுதான், வேலைக்கு போன ஆசைப்படுதான், அவனுக்கு சரியான பயிற்சி கூட இல்ல. அவன் வீட்டுல உட்கார்ந்து குரூப் 1 படிச்சுட்டு இருப்பான், சீரியஸா படிச்சுட்டு இருப்பான். உடனே அவன் அம்மா அங்க இருந்து அந்த மாடு அவங்க காட்டுக்குள்ள போயிட்டான்டா, வயக்காட்டுக்குள்ள போயிட்டான், போய் பத்திட்டு வா, முடிஞ்சு போச்சு. அப்படி புக்க வச்சுட்டு ஓடிடுவான். அந்த நிலைமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் ஒரு அகாடமியை கட்டி எப்படியாவது இந்த சமூகத்தை ஒரு கல்வி ரீதியா நம்ம அரசு அதிகார ரீதியா கொண்டு போயிருங்கிற முடிவுல தான் நாங்க ஈடுபட்டு இருக்கோம். எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் இந்த இடத்துக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு, என்னை இதெல்லாம் பேச வைக்காருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நாளைக்கு காலையில நான் போய் யூடியூப்பை பார்த்தா தான் நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியும். அப்படிதான் நான் எல்லா இடத்துலயுமே போற மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை நான் சொல்லிடுவேன். இலக்கணமா பேச தெரியாது. அதனால என்னுடைய பேச்சுல நிறைகுறைகள் இருந்தாலும் யாரும் அதை வருத்தப்பட்டுக்கிட வேண்டாம். உண்மையிலே நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், உங்களுக்கு எளிதில் புரியணும் அப்படிங்கிறதான் ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட கலந்த பேச்சுக்களை தான் நான் எல்லா இடத்துலயுமே இயற்கையா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் நான் இப்படி ஊரா சுத்துறதுக்கும் உங்களால ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னா எனக்கு தரக்கூடிய ஒரே கூலி நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும் தான். ஊரா உங்க எல்லாத்தையும் நான் காப்பாத்துறேன். உங்களுக்கு பிரச்சனை நான் பாத்துக்கிட்டேன், உங்களுக்காண்டி சிறைக்கு போனாலும் நான் போய்கிடுதேன், அதுல மாட்டுக்கத்தே கிடையாது. நீங்க உங்க பிள்ளைகளை சிறைக்கு எதுக்கும் அனுப்பிட வேண்டாம். இளைஞர்களுக்கும் நான் ஊரான்னு சொல்றேன். அதுக்குன்னு நான் ஆயிரக்கணக்கான வரை நான் கட்சியில வச்சிருக்கேன். நாங்க போராடி
போராடி நாங்க ஜெயிலுக்கு போய்கிட்டோம். நீங்க இனிமேல் சிறைக்கு போக கூடாது, சிறைக்கு கூட சிறை அதிகாரியா போங்க, ஒரு காவல் நிலையத்துக்கு போனோம்னா காவலரா போங்க, அதிகாரியா போங்க, நீதிமன்றத்துக்கு குற்றவாளியா போவதங்க, நீதிபதியா போங்க, வக்கீலா போங்கன்னு தான் ஊரா நம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இளைஞர்கள் நிறைவேற்றி தரணும்னு சொல்லி இந்த நேரத்துல நான் கை கூட்டு கேட்டுக்கிட்டேன். இந்த ஊருக்கு வந்ததை நினைச்சு, மேலங்கிற வந்து நினைச்சு நான் மிகவும் பெருமை அடைகிறேன். கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய மாற்றம் இந்த 2026 இருக்கும். இந்த சமுதாயம் எனக்கு அங்கீகாரம் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. மீண்டும் உங்களுக்காண்டி உழைப்பதற்கு நான் என்னுடைய வாழ்நாள்ல கடைசி மூச்சு வரை நான் இருக்கும் வரைக்கும் உங்களுக்காண்டி தான் பேசிக்கிட்டு இருப்பேன், உங்களுக்காண்டி தான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன். எந்த காரணத்தை கொண்டும் இவன் பேச்சும் கட்டி வேலை போக மாட்டேன்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். நன்றி.